குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டுக்கு வந்து கிராமர் பார்க்க போகிறோம். ஓகே, கிராமர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து உங்கள் சிலபஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஓகே, நவுன்ஸ் இருக்குது, தென் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. இந்த கிளாஸில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவுன்ஸ்னால் என்ன, அதோடைய டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது வித் எக்ஸாம்பிள், நம்ம இந்த நவுனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ இன் வாட்ஸ்அப் குரூப். ஓகே, see, first we are going to see about parts of speech. How many parts of speech are there? See, there are 8 parts of speech in our grammar. Okay, see, the number of thing is, first one is noun. Noun ஒரு பெயர் சொல். Okay, that is given in our syllabus, we are going to see that. And second one is pronoun. தேர்டுங்கிறது verb. Verbனா உங்களுக்கு தெரியும், action word. Okay, action பண்ணுறது action word. Then adjective, adverb, preposition, conjunction and interjunction. Okay, so for the later classes we will see the remaining things. In this video we are going to see about noun. ஓகே, what do you mean noun? நவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவுனுக்கு தமிழில் வந்து பெயர் சொல் அப்படின்னு ஒரு பொருள் பார்த்துக்கோங்க. இப்போ நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. ஒரு பெயரை வந்து நம்ம குறிப்பிட்டு சொன்னால் அதான் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் யூஸ் டு சிக்னிஃபை த நேம் ஆஃப் எ பர்சன், ஒரு நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ் ஆர் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, சிக்னிஃபைனா இப்போ நான் ஒரு பேரை சொல்லி கூப்பிட்றேன்னா அவர் ஒரு நவுன். ராம்ங்கிறது ஒரு பேரை சொல்லி கூப்பிட்றேன், அவர் பார்த்தீங்கன்னா நவுனு. பிளேஸ், ஒரு பெங்களூர் இல்லை மும்பை அப்படின்னு சொல்கிறேன்னா அது வந்து ஒரு சிட்டி பிளேஸ் சொல்கிறேன், அது வந்து ஒரு நவுன். ஒரு ஆப்ஜெக்ட் சொல்கிறேன், பென்சில், எரேசர் அப்படிலாம் சொல்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஒரு நவுன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம குறிப்பிடுறோமோ அது எல்லாமே ஒரு பெயர் சொல் நவுன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த நவுனில் வந்து பார்த்திங்கன்னா there are 5 kinds of noun இருக்குது. 5 kinds of noun இருக்குது. அந்த 5 kinds of noun தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, the examples of noun. நவுன்னா என்னென்னு தெரியணும். இந்த நவுன் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்னு தெரியணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள். புக்கு சொல்கிறேன், புக்குங்கிறது என்னது, ஒரு நவுன். ஓகே, காருங்கிறது ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். டெல்லிங்கிறது ஒரு பிளேஸ், ஸோ அது ஒரு நவுன் தான். டீச்சர் வராங்க, கிளாஸ் நடத்துகிறாங்க, டீச்சருங்கிறது ஒரு நவுன். பஸ் வருது, கார் போகுது, இது இஸ் ஆல்சோ நவுன். ஓகே, கேன் சி த எக்ஸாம்பிள்ஸ் வித் கைண்ட்ஸ். ஸோ இங்கே பிக்சர்ஸ் பாருங்கள், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்காக போட்டிருக்கேன். பஸ் வருது இங்கே, தென் கேன் சி 4 cars. ஓகே, இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஏ நவுன். இப்போ பஸ் இருக்குது, கார் இருக்குது, இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஏ நவுன் சொல்லலாம் இதை. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கைண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா காமன் நவுன். இப்போ காமன் நவுன்னா என்னது அப்படின்னா, ஜென்ரல் வேர்ட்ஸ் சிக்னிஃபையிங் பிளேசஸ் ஆர் பர்சன்ஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் எ ஜென்ரல் நேச்சர் ஆர் கால் காமன் நவுன்ஸ். நம்ம காமனாக ஒரு சில பேரை சொல்லுவோம், சரிங்களா. ஜென்ரலாக என்னெல்லாம் யூஸ் பண்ணுமோ அந்த வேர்டை அதெல்லாமே பார்த்திங்கன்னா காமன் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் சொல்கிறோம். ஸ்கூலுங்கிறது என்னது, ஒரு நவுன்னா அது காமன் இயல்பான பெயர் பார்த்துக்கோங்க. ஸ்கூல் சொல்கிறோம், ஸோ தட் இஸ் கால் காமன் நவுன். ரெண்டாவது பென் சொல்கிறோம், பெண்ணுங்கிறது ஒரு நவுனு, ஸோ பெண்ணுங்கிறது நமக்கு எழுதக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது, ஸோ தட் இஸ் கால் காமன் நவுன். ஃபாதர், தந்தை அப்படின்னு சொல்கிறோம், அவர் ஒரு காமன் நவுன். டாக்டர் சொல்கிறோம், காமனாக எல்லோரும் ஜென்ரலாக சொல்லக்கூடிய நேம், ஸோ தட் இஸ் கால்டு காமன் நவுன். சிட்டின்னு சொல்கிறோம், சிட்டினா என்னது, ஒரு ஊர், ஒரு ஊருடைய பெயர் சிட்டின்னு சொல்கிறோம். சிட்டி, வில்லேஜ், கிராமம் அப்படின்னு சொல்கிறோம், ஸோ தட் இஸ் ஆல்சோ கால் காமன் நவுன். ஓகே, ஸோ காமன் நவுன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் வேர்ட்ஸ், ஜென்ரலாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து எதுக்கெல்லாம் குறிப்பிடுவோம்னா, பிளேஸை சொல்லுவோம், ஒரு பர்சனை சொல்லுவோம், ஒரு ப்ரொஃபஷனை சொல்லுவோம். ஒரு என்ன ஆக்குபேஷன் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சராக இருக்காங்க, அப்போ இவங்க டீச்சராக இருக்காங்க, இவங்க லாயராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் சொல்கிறோம், ஆப்ஜெக்ட் என்னது, பொருட்கள், பென், பென்சில், பேப்பர், எரேசர், இதெல்லாம் சொல்கிறோம். இது மாதிரி குறிப்பிடத்தக்க இல்லாமல் ஜென்ரலாக சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் நேம் மட்டும்தான் காமன் நவுன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக என்னெல்லாம் நம்ம நேம் பண்ணுறோமோ தட் இஸ் கால்ட் காமன் நவுன். ஓகே, காமன் நவுன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நான் அந்த முன்னாடி போட்ட ஸ்லைடோடைய பிக்சர்ஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். இது வந்து ஸ்கூல் போட்டிருக்காங்க, ஸோ ஸ்கூலுங்கிறது ஒரு காமன் நவுனாக எடுத்துக்கலாம். ஓகே, இது ஸ்கூல் பில்டிங் இருக்குது, ஸோ ஸ்கூல் 2 பிக்சர்ஸ் காமிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் காமன் நவுன். ஓகே, இப்போ காமன் நவுன்னா என்ன புரிஞ்சில உங்களுக்கு. ஜென்ரலாக நம்ம என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணுறோம், ஒரு பர்சனை சொல்கிறோம், ஒரு பிளேஸை சொல்கிறோம், ஒரு ஆப்ஜெக்ட்டை சொல்கிறோம். இப்போ என்னெல்லாம் ஜென்ரலாக சொல்கிறோமோ தட் இஸ் கால்ட் என்னது, காமன் நவுன். ஓகே, ஓகே, ரெண்டாவது நவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா என்னது, எ ப்ராப்பர் நவுன் இண்டிகேட்ஸ் நேம் ஆஃப் எ பர்டிகுலர் பர்சன் ஆர் எ பிளேஸ். ஓகே, முந்தின நவுனுக்கு என்ன சொன்னேன், காமன் நவுன்னா ஜென்ரலாக ஒரு ஸ்பெசிஃபை பண்ணோம், அது வந்து காமன் நவுன் அப்படின்னு சொன்னேன். ப்ராப்பர் நவுன்னா ஜென்ரலாக சொல்லாமல் ஒரு விஷயத்தை பர்டிகுலராக சொல்லும்.
ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், சிட்டின்னு சொன்னால் தட் இஸ் கால்டு காமன் நவுன். சிட்டியில் நான் மும்பை அப்படின்னு சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேமை மட்டும் சொல்கிறேன், ஒரு சிட்டியை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சேரன்மாதேவி ஸ்கூல் அப்படின்னு சொன்னேன், சேர்மாதேவின்னு சொன்னால் அது வந்து காமன் நவுன். சேர்மாதேவியில் பெரியார் ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணுறேன், பெரியார் ஸ்கூலில் படிக்கிறேன், அந்த ஸ்கூல் நேமை மென்ஷன் பண்ணி சொன்னேன்னா தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன். ஓகே, ப்ராப்பர் நவுன் இண்டிகேட்ஸ் நேம் ஆஃப் எ பர்டிகுலர் பர்சன் ஆர் எ பிளேஸ். ஒருத்தருடைய பர்டிகுலர் பேரையோ அல்லது அந்த ஊரின் பேரையோ குறிப்பிட்டு சொல்லுவாங்க, குறிப்பிட்டு சொல்லக்கூடியதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் ஆர் சோ மெனி பாயிண்ட்ஸ். ஷேக்ஸ்பியர் இருக்காங்க, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் அதில் குறிப்பிட்டு யாரை சொல்கிறேன்னா ஷேக்ஸ்பியர் தான் சொல்கிறேன், பிகாஸ் ஐ லைக் ஹிம் வெரி மச். ஸோ ஐ டெல் த நேம் ஆஃப் எ பர்சன் ஷேக்ஸ்பியர், நான் மட்டும் பர்டிகுலராக சொல்கிறேன். ஸோ இட் இஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன். ரெண்டாவது சரவணன், ஒரு நேம் ஆஃப் எ பர்சன், அது வந்து நிறைய பேர் இருக்குது, ராம் இருக்கான், ராஜு இருக்கான், அது மாதிரி நிறைய பேர் இருக்குது. பட் இங்கே வந்து நான் சரவணன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் கால்டு ப்ராப்பர் நவுன். அப்புறம் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது, டெல்லி, மும்பை, கொல்கட்டா, பெங்களூர் நிறைய இருக்குது. பட் இன் திஸ் சென்டென்ஸ் ஐ சே தட் பெங்களூர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பெங்களூர் வந்து இஸ் எ ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் கண்ட்ரி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரி வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இந்தியாங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் கால்டு ப்ராப்பர் நவுன். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இந்தியா கேட் இருக்குது, இந்தியா கேட் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் திங்கை சொல்கிறனால திஸ் இஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷேக்ஸ்பியர் இருக்கார், காந்திஜி, மகாத்மா காந்திங்கிறது ஐ பர்டிகுலர்லி மென்ஷன் தேட் நேம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன். ஓகே, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், அப்புறம் இந்த மாதிரி என்ன சொல்லலாம், வேறு நேம்ஸ் நிறைய சொல்லலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் நேம் பர்டிகுலராக சொல்லலாம். நான் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய நேம்ஸ் எல்லாமே தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன். ஓகே, the third type is collective noun. collective noun என்ன பார்த்தீங்கன்னா it is used to refer a group of people or animals or an object. இப்போ குரூப்பாக இருப்பாங்க தெரியுமா, இப்போ வந்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் எப்பவுமே இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும் பார்த்துக்கோங்க. குரூப்பாக உட்காந்து பேசுவாங்க, குரூப்பாக உட்காந்து சாப்பிடுவாங்க. குரூப்பாக இருந்தாங்கன்னா குரூப்னா என்னது, மோர் தென் 1 or 2 members இஸ் கால்ட் ஏ குரூப். சரிங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் க்ரௌடு, ஒரு க்ரௌடு கூட்டம் அப்படின்னா என்னது, குறைஞ்சது ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பாங்க, தான் கூட்டம். அது மோர் தென் 10 or 15 members இருப்பாங்க. இப்போ இண்டிவிஜுவலும் இருக்காங்கன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் இண்டிவிஜுவல். குரூப் அப்படின்னா மோர் தென் 10 to 15 members மேலே இருப்பாங்க, கூட்டமாக இருக்கும். அந்த கொரோனா வைரஸ் டைம்லலாம் சொல்லுவாங்க, வெளியே போவாங்க, கூட்டமாக இருக்குது அந்த செல்லில், பயமாக இருக்குது கொரோனா நோய் வந்துருமோ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட்டமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் என்னென்னா க்ரௌட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்னிச்சர் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஃபர்னிச்சர்னால் எப்படி ஒரு டேபிள் இருக்கும், ஒரு சேர் இருக்கும், சுற்றி 4 சேர் இருக்கும். சரி, மோர் தென் 2 or 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால தட் இஸ் கால்டு என்னது, குரூப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி குரூப்பாக இருக்கக்கூடிய பேருக்குலாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ஃபேமிலியில் வந்து இப்போ ஃபாதர்னு சொன்னாங்கன்னா தட் இஸ் கால்ட் காமன் நவுன் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஃபாதரில் ஒரு பேரை சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறோன்னா தட் இஸ் ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். அதே இது ஃபேமிலின்னு சொன்னாங்கன்னா அது கலெக்டிவ் நவுன் வந்துடும். எப்படி வரும் அப்படின்னா கலெக்டிவ் நவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா, ஃபாதர், மதர், சன், டாட்டர், சிஸ்டர், பிரதர் இப்படின்னு ஒரு ஃபேமிலிக்குள்ளே எல்லாருமே வந்துடுவாங்க. ஸோ குரூப்பாக இருக்காங்க, மோர் தென் 2 or 3 members இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கலெக்டிவ் நவுன்னா என்னது, இட் இஸ் யூஸ் டு ரெஃபர் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் அனிமல்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் குரூப்பாக இருக்காங்களோ தட் இஸ் கால்ட் கலெக்டிவ் நவுன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா இது வந்து ஃபிஃப்த் டைப் ஆஃப் நவுன்ஸ். It is used to describe a certain quality which can only be felt but cannot be seen. ஓகே, இப்போ வந்து இப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அதை வந்து கான்ட் பி சீன், பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். சரி, இப்போ நான் பேசுகிறேன், என் வந்து சிலவே கிளாஸில் கவனிக்கல அப்படின்னா எனக்கு கோவம் வரும். நான் ஆங்கரை வந்து என்னால் ஃபீல் பண்ண தான் முடியுமே தவிர என்னால் பார்க்க முடியாது. நான் கோவப்படுவோங்கிறது என்னால் பார்க்க முடியாது, ஆனால் என்னால் உணர முடியும். சரி, அது மாதிரி தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியூட்டி, அழகாக இருக்குன்னு சொல்லுவோம், நம்ம அழகாக பார்க்க முடியுமா, பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும், அவ்வளோதான். கரேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பிரேவரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இது எல்லாமே நம்மளால் உணர மட்டும் தான் முடியுமே தவிர பட் வி கான்ட் see that. ஓகே, இப்போ லவ் சொல்கிறோம், லவ், அஃபெக்ஷன், அப்புறம் பேஷன், நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சிருக்கும், நம்ம ஃபீல் பண்ணுவோமே தவிர பட் வி கான்ட் see it really. ஓகே, இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் எக்ஸாம்பிள்ஸாக வரக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஹங்கர், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவோம், சார் பசிக்குது காமிங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேன் யூ see that? No, you can't see that. ஓகே, ஹங்கருங்கிறது உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வயிறு பசிக்குது, டைம் ஆயிடுச்சு, வயிறு பசிக்குதுன்னு சாப்பிட்றீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நம்மளால் வந்து பார்க்க முடியாது பட் உணர முடியும், அப்படிப்பட்ட வேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் எனது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இருங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். என்ன தெரியுது இதில், லவ், ஒருத்தர் வந்து ஹக் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, தட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஹாப்பினஸ், சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி
எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துச்சு, நல்லா பாஸ் பண்ணிட்டேன், நல்ல மார்க் எடுத்துட்டேன், ஹாப்பினஸை வெளிப்படுத்துகிறோம். ஓகே. ஆங்கர், கோவமாக வருது எனக்கு, இப்போ எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், கோவமாக வருது, இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பார்த்துக்கோங்க. எக்ஸைட்மெண்ட், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேனா, எதிர்பார்க்கவே இல்லை, நடந்துருச்சு அப்படிங்கிறது இருக்கும். என்னது டேலண்ட்டு. ஓகே, டேலண்ட்டு நம்மளுடைய அறிவுத்திறன் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் வெளிப்படுத்துறது நம்மளால் ஃபீல் பண்ண மட்டும் தான் முடியும், பட் வி கான் see it. ஓகே. தென் பிரேவரி, ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரொம்ப தைரியசாலியாக அப்படிம்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா நம்ம ஃபீல் பண்ண முடியும் நம்மளால். அப்புறம் என்ன ஹெல்த், நம்ம உடம்பை பார்த்துக்கிறது, ஹெல்த் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் வெல்த்னா அந்த மணி. ஓகே, செல்வம். அப்புறம் சைல்டுஹுட், நாலேஜ், இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கீழே வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே. ஓகே, தென் பாருங்கள், லாஸ்ட் ஒன் இஸ் கால்டு மெட்டீரியல் நவுன். ஓகே, இப்போ நம்ம அந்த 5 நவுன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன்னா என்னது? மெட்டீரியல்னால் என்னம்மா? ஒரு ஆப்ஜெக்ட், பொருளை வந்து குறிக்கக்கூடியது. சரிங்க, இது ஃபஸ்ட் ஒன் மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலை குறிக்கும், அதுதான் பேர் தான் மெட்டீரியல் நவுன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லலாம்னா வாட் வி கேன் சே இஸ் கோல்டு சொல்லலாம், சில்வர் சொல்லலாம், மெர்க்குரி சொல்லலாம். ஓகே, த திங் தட் யூஸ் ஃபார் மெட்டீரியல் இஸ் கால்ட் மெட்டீரியல் நவுன். எக்ஸாம்பிள் என்னெல்லாம் வரும்னா கோல்டு, ஓகே, தென் சில்வர், மெர்க்குரி, இஸ் 3 திங்ஸ் கம்ஸ் அண்டர் மெட்டீரியல்ஸ். ஸோ த மெட்டீரியல்ஸ் இஸ் கால்ட் மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோல்டு இருக்குது, அப்புறம் சில்வர் இருக்குது, அப்புறம் கோல்டு, லேயர்டு, சில்வர், மெர்க்குரி, டைமண்ட், இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கால்டு மெட்டீரியல் நவுன். ஓகே. ஓகேம்மா, ரீகால் பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வீடியோவை பார்த்த அப்புறம் என்ன பண்ணோன்னா நோட் எடுத்து எழுதுங்க, என்னெல்லாம் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் சொன்னாங்க இன்றைக்கி அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் ரீகாலுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். கைண்ட்ஸ் ஆஃப் நவுனை டீச் பண்ணேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து காமன் நவுன் சொன்னேன். காமன் நவுன்னா என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு என்ன டைப்ஸ் பாருங்கள். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். ஓகே, 5 டைப்ஸ் ஆஃப் நவுன் வந்து இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து காமன் நவுன். வாட் மீன் பை காமன் நவுன் அப்படின்னா என்னது? காமன் நவுன்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஜென்ரல் ஸ்பெசிஃபிக் ஆஃப் ஏ பிளேஸ், திங் ஆர் பிளேஸ். இட் இஸ் கால்ட் காமன் நவுன். ஓகே. ப்ராப்பர் நவுன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறது ப்ராப்பர் நவுன் சொல்கிறோம். மூணாவது கலெக்டிவ் நவுன்னா என்னது? collective noun refers to a group of people, group of animals. குரூப்பாக இருந்தாங்கன்னா தட் இஸ் கால் collective noun. அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன சொன்னேன்? நம்மளால் உணர மட்டும் தான் முடியும், ஆனால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது வந்து மெட்டீரியல் நவுன். ஒரு மெட்டீரியல் சொல்கிறாங்க, கோல்டு சொல்கிறாங்க, சில்வர் சொல்கிறாங்க, மெர்க்குரி சொல்கிறாங்க, காப்பர் சொல்கிறாங்க. எல்லாமே மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பொருள் தயாரிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. ஓகே, இப்போ கிராமர் வந்து பேசிக்ஸ் வந்து நம்ம நவுன்ஸ் பார்த்துட்டோம், டைப்ஸ் அண்ட் நேம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, உங்கள் 6th புக்கில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நவுன்ஸுக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்வர்ப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் வரக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸஸில் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நோட்டு போட்டு தனியாக நவுன்ஸ்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பக்கத்தில் யூ ரைட் எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. யூ ரைட் வித் an example, and if you know to write example of your own, you can write it and send to me. ஓகே, அனுப்பலாம், தப்பு கிடையாது. ஓகேம்மா? ஓகேம்மா, தேங்க்யூ. நீங்கள் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு இஃப் யூ ஹவ் எனி டவுட் யூ கேன் கால் மீ ஆர் யூ கேன் வாட்ஸ்அப் மீ அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஓகே, தேங்க்யூம்மா. ஓகே.